எனக்கு மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகி நான் அம்மா வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு வந்தேன். அப்போ குளச்சல் பகுதியில் இருந்து செம்பாளைய பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் அவங்க வந்து என்கிட்ட இன்ஸ்டா மூலியமாக பழக்கம் ஆகி என்னோடய ஸ்டோரியை கேட்டாங்க. அப்போது அந்த டைமில் எனக்கு வந்து டிவோர்ஸ் ஆன கதையை வந்து நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்போ அவங்களும் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட நம்ம 2 பேரும் நான் உனக்கு ஆறுதலாக இருந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து என்னை மேரேஜ் பண்ணி நாங்கள் 2 பேரும் வாழ்ந்துட்டு வந்தோம். வாழ்ந்துட்டு வந்த இடத்துல வந்து நான் அவங்களுக்கு வந்து பல ரூபா நகை, அப்புறம் எனக்கு டிவோர்ஸ் ஆன அமௌண்ட்டில் இருந்து அவங்களுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் நான் அவங்களுக்கு கொடுத்தேன். கொடுத்துட்டு வந்த இடத்துல அதுக்கப்புறம் நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகிட்டு இருந்த இடத்துல நான் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அவங்க மொபைலை வந்து நான் வந்து எடுத்து பார்க்கும்போது இவங்க வந்து பல பொண்ணுங்கள்கிட்ட பேசிக்கிட்டும் சேட் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்காங்க. இருந்த இடத்துல வந்து நான் கேட்டதில் வந்து அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது அவங்க அம்மா எல்லோரும் சேர்ந்து வந்து என்னை அடித்து விரட்டினாங்க. அம்மா அக்கா எல்லோரையும் சேர்ந்து நியாயம் கேட்கும்போது எல்லோரும் அடித்து விரட்டினாங்க. இதனால் போலீஸ்காரங்க வந்து அவங்க இன்ஸ்டா ஐடியிலேருந்து வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே செக் பண்ணி பல பொண்ணுங்க லைஃப்பையும் காப்பாற்றி எனக்குள்ள நியாயத்தையும் என் பிள்ளைக்குள்ள நியாயத்தையும் வாங்கி தரணும். அதே இடத்துல எனக்கும் என் பிள்ளைக்கும் என் உயிருக்கு என்ன ஆபத்து வந்தாலும் முழுக்க அதுக்கு சுரேஷ்குமார் அவங்க தான் காரணம். இதுக்குள்ள நியாயத்தை வந்து வாங்கிட்டாங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.